ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு கோடு துக்கி. ஸோ 365 டேஸ் கோடிங் சேலஞ்சில் இன்றைக்கி 38க்கான ப்ராப்ளம் பார்த்துட்ருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து 24 ஹவர்ஸ் ஃபார்மேட்டில் ஒரு டைம் வந்து இன்புட்டாக வரும். ஸோ 24 ஹவர்ஸ் ஃபார்மேட்டில் எப்படி நமக்கு இன்புட்டாக வரும் அப்படின்னா HHMM. ஓகே, ஸோ நமக்கு தெரியும் 24 ஹவர்ஸ் ஃபார்மேட் அப்படின்னா, ஸோ ஸ்டார்ட் டைம் வந்து மிட்நைட் 00 ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, ஸோ ஹவர் வந்து 00, மினிட்ஸும் 00. ஸோ அப்படியே ஹவர்ஸ் போகிறத வந்து இப்போ ஆஃப்டர்நூன் 12 அப்படின்னா அது வந்து 12 அப்படின்னு நமக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் வர்றது வந்து நம்ம 1 PM 2 PM சொல்லுவோம். பட் ஆனால் 24 ஹவர்ஸ் ஃபார்மேட்டில் 13 14 அந்த மாதிரி போகும், 14 30. ஸோ ஃபைனலாக இது வரைக்கும் போகும் அப்படின்னா 23 ஹவர்ஸ் 59 வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் அகைன் 0வாக ரீசெட் ஆயிரும். ஸோ இது வந்து 24 ஹவர்ஸ் ஃபார்மேட்டு. 12 ஹவர்ஸ் ஃபார்மேட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதே தான் HH ஹவர் இருக்கும், மினிட்ஸ் இருக்கும். அது போக நமக்கு அது AM ஆர் PM அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஸோ இப்போ ஸ்டார்டிங் மிட் நைட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா 12 தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ 12 AM அப்படின்னு நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் 1 AM அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் 11:59 AM. ஓகேவா, இது வந்து ஆஃப்டர்நூன். அதுக்கப்புறம் வந்து 12 PM அப்படின்னு நமக்கு மாறும். ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி அதுக்கப்புறம் வர்றது வந்து 1ஆக மாறிடும். ஓகே, ஸோ 1 PM அந்த மாதிரி அப்படியே போயிட்டு 11:59 PM, அப்புறம் நைட் அகைன் வந்து 12 AM அப்படிங்கிற மாதிரி நமக்கு திரும்ப. ஸோ இப்படி தான் வந்துட்டு இது வந்து 24 ஹவர்ஸ் ஃபார்மேட், இது வந்து 12 ஹவர்ஸ் ஃபார்மேட். ஸோ நமக்கு இன்புட் நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா, ஒரு 24 ஹவர்ஸ் ஃபார்மேட்டில் ஒரு டைம் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து நமக்கு இன்புட்டாக வரும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு 15 hour 30 minutes அப்படின்னு சொல்லி நமக்கு இன்புட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி இன்புட்டை நம்ம என்னவா மாற்றணும் அப்படின்னா 12 ஹவர்ஸ்க்கு மாற்றணும். ஸோ 15 hour அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து ஆஃப்டர்நூன். ஸோ ஆஃப்டர்நூன்றப்ப நமக்கு PM போட்டுக்கணும். ஸோ 12க்கு அப்புறம் வர்றது வந்து 12 வந்து இங்கே மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன 3 வரும். ஸோ இப்போ இது வந்து 3 PM 30 minutes. ஸோ 3:30 PM அப்படிங்கிறத நமக்கு வந்து அவுட்புட்டாக வரணும். ஸோ இதே மாதிரி மார்னிங் 9 AM அப்படிங்கிறது நம்ம 12 ஹவர்ஸ் ஃபார்மேட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா 09. இங்கே வந்து AM அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ 24 ஹவர்ஸ் ஃபார்மேட்டில் AM அப்படின்னு மென்ஷன் பண்ண மாட்டோம், 12 ஹவர்ஸில் AM அப்படின்னு மென்ஷன் பண்ணோம். ஸோ ஸ்பெஷல் கேசஸ், அதாவது ஸ்டார்டிங் ஆகுதுல 00 அப்படின்னு. ஸோ இது எப்படி கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா 00னா மிட் நைட். ஸோ அது வந்து 12. ஸோ இது வந்து AM கரெக்டாக, ஏன்னா மிட் நைட்டில் நமக்கு 12 AM நம்ம சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷல் கேஸ் வந்து ஆஃப்டர்நூன் டைம், அது வந்து 12 நமக்கு வரும். ஸோ இது வந்து நமக்கு என்ன ஆகும்னா 12 PM இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நமக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் கேசஸ். இந்த எல்லா கேசஸ்க்கும் வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து ஒர்க் ஆகணும். ஓகே, ஸோ இதுக்கான லாஜிக் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணமோ அதான் லாஜிக். ஓகே, ஃபஸ்ட் நமக்கு இப்போ வந்து 15 hours 30 minutes அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஹவரை தனியாக எடுக்கிறோம், ஹவர்ஸ்ன்னு. அப்புறம் இதை வந்து மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு வந்து என்னவா வருதுன்னா ஸ்ட்ரிங்கு தான் வருது. ஸோ ஸ்ட்ரிங் வந்துச்சு அப்படின்னா இந்த கோலன் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் லாஜிக் ஸ்ப்ளிட் பண்ணி ஹவர்ஸ் தனியாக மினிட்ஸ் தனியாக எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஹவர்ஸ் வந்து 12க்கு மேலே இருக்குது அப்படின்னா ஒரு சினாரியோ. ஸோ ஹவர்ஸ் வந்துட்டு 12க்கு மேலே இருக்குன்னா ஒன்று பண்ணணும். அடுத்து ஹவர்ஸ் வந்து 0வாக இருந்துச்சுன்னா ஒன்று பண்ணணும். ஓகே, வேறு எதுவும் இல்லை அப்படின்னா, இது 2 கண்டிஷனும் மேட்ச் ஆகலை எல்ஸ் கேஸ் அப்படின்னா அது ஒரு சினாரியோ. ஓகே, ஸோ இப்போ 12க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ 12. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு அவுட்புட் ஸ்ட்ரிங் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ அவுட்புட் ஸ்ட்ரிங், ஸோ இது வந்து ஒரு வேரியபிள். ஓகேவா, ஸோ இந்த அவுட்புட் ஸ்ட்ரிங்கில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா HH, அதாவது ஹவர்ஸ் அப்படிங்கிறத நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். இந்த ஹவர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான லாஜிக் என்ன அப்படின்னா, இதுதான் 3 கேஸ் இருக்குது. ஒன்று வந்து ஹவர்ஸ் வந்து 12க்கு மேலே இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும், ஹவர்ஸ் 0வாக இருந்தால் ஒன்று இருக்கும், அப்படி இல்லைன்னா வேறு ஒரு சினாரியோ. ஓகேவா, ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஹவர்ஸ் வந்து 12க்கு மேலே இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளில் 15 அப்படிங்கிறது ஹவர்ஸ் வந்து 12க்கு மேலே இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், 12க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா 12 மைனஸ் பண்ணிடணும். ஸோ இப்போ 15 - 12 3. ஓகேவா, ஸோ இப்போ 3 அப்படிங்கிறது நமக்கு வந்து இங்கே வந்து அவுட்புட்டில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இன்னொரு விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஃபார்மேட் வந்து HH. ஓகே, ஸோ HHனா என்ன அப்படின்னா, இப்போ 3 அப்படின்னு ஒரு ஹவர் வருதுன்னா இங்கே வந்து ஒரு கேரக்டர் தான் வரப்போகுது.
ஸோ ஒரு கேரக்டர் வர மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம 0 அப்படின்னு நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதுதான் ஹெச்ஹெச்க்கான அர்த்தம். ஸோ இப்போ இங்கே வந்து 3 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ 3ன்னு வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம 0ன்னு ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 12க்கு மேலே இருந்துச்சுன்னா 12 மைனஸ் பண்ணிடணும். 12 மைனஸ் பண்ணதுக்கப்புறம் அது 9க்கு 10க்கு கம்மியாக இருந்துச்சு, அதாவது சிங்கிள் டிஜிட்டில் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி வந்து 0 ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கணும், கோலன் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இது வந்து அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு 12க்கு மேலே இருந்தால் இந்த லாஜிக். ஓகே, அவர் 0வாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அவர் 0வாக இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிள், நம்ம வந்து டைரெக்டாகவே 12 அப்படின்னு நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து எல்ஸ் என்ன அப்படின்னா 12க்கு கம்மியாக இருக்குது. ஓகேவா, ஸோ 12க்கு கம்மியாக இருக்குது. இப்போ 9 AM பார்த்தோம் இல்லையா, ஸோ அதில் வந்து இப்படி இருக்கும். ஸோ இது வந்து 9. ஸோ 9 வந்துச்சுன்னா நம்ம அந்த இதில் என்ன வந்திருக்கோ அதை அப்படியே ஆட் பண்ணிடலாம், முன்னாடி வந்து 0 ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் அவருக்கான ஸோ இதுதான் அவருக்கான லாஜிக். ஸோ அவரில் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிட்டோம். இந்த 15 hour 30 minutesக்கு நம்ம என்ன வரும் அப்படின்னா 03 அப்படின்னு நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இது அவருக்கான லாஜிக். ஸோ நெக்ஸ்ட் வந்து மினிட்ஸ். ஸோ மினிட்ஸ் வந்து ஆல்வேஸ் வந்து அங்கே என்ன வருதோ அதை அப்படியே நம்ம ஆட் பண்ணிடலாம். இன்கேஸ் நீங்கள் நம்பராக கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா 10க்கு கம்மியாக போச்சுன்னா முன்னாடி 0 ஆட் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான் மினிட்ஸ்க்கான லாஜிக், வெரி சிம்பிள். ஸோ அதுக்கப்புறம் AM ஆர் PMன்னு ஒன்று ஆட் பண்ணணும். அது எப்படி ஆட் பண்ணலாம்னா கொடுத்துருக்க அவர் வந்துட்டு 12க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா 12 அண்ட் 12க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா PM. ஸோ இந்த இடத்துல 15ங்கிறது 12க்கு மேலே இருக்குது, ஸோ PM. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்மளோட லாஜிக் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அவர் அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணணும், அப்புறம் மினிட்ஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்துட்டு AM ஆர் PM அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அவருக்கு 3 கேஸ் இருக்குது, மினிட்ஸ்க்கு ஒரே ஒரு கேஸ் தான், AM ஆர் PMக்கும் ஒரே ஒரு கேஸ் தான். ஓகே, ஸோ இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். பட் லைக் சடனாக வந்து இந்த மாதிரி ஒரு லாஜிக்காக திங்க் பண்ணும்போது நிறைய பேர் ஸ்டக் ஆவாங்க. ஸோ அதனால இந்த ப்ராப்ளம் வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கோடிங் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே கைஸ், பேக் டு VS Code. ஸோ இது வந்து 24 hours ஃபார்மேட்லேருந்து 12 hours ஃபார்மேட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கன்வெர்ட் 24 hours to 12 hours. ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து நமக்கு என்ன இன்புட் வரும்னா ஸ்ட்ரிங் தான் நமக்கு இன்புட்டாக வரும். நான் டைம் அப்படின்னு வச்சுக்கிறேன், டைம் ஸ்ட்ரிங் அப்படின்னு. ஸோ நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோம்னா அகைன் டைம் ஸ்ட்ரிங்கை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அது ஒரு ஸ்ட்ரிங் தான். ஸோ பார்த்தீங்கன்னா நான் டம்மியாக ஒரு ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ இன்புட். ஓகே, ஸோ இன்புட் வந்து நம்ம நிறைய இன்புட்ஸ் கொடுத்து செக் பண்ணணும். நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தா 15.30 வந்து நான் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இது அவுட்புட், அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி வரதை நான் அவுட்புட்டில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, சாரி, இங்கே வந்து இன்புட் கொடுக்கணும், இன்புட் அண்ட் console.logல ரெண்டுத்தையுமே நான் ஆட் பண்ணி பண்ணுறேன், இன்புட் அண்ட் அவுட்புட். ஓகேவா, ஸோ டன். ஸோ இப்போ நம்ம லாஜிக் வந்து எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு திங், நமக்கு வர்ற ஸ்ட்ரிங் வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் நமக்கு வரும். ஓகேவா, ஸோ HH:MM. ஓகேவா, ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணணும். எதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா கோலன் வச்சு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் வந்து ஸ்ப்ளிட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ப்ளிட்டுக்கு நம்ம ஏற்கனவே நிறையா ஸ்ட்ரிங் ப்ராப்ளம்ஸில் பார்த்துருக்கோம், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இல்லை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள், அதை நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்ப்ளிட்டுக்கு வந்து நம்ம என்ன அனுப்பணும் அப்படின்னா என்ன கேரக்டரை வச்சு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம அனுப்பணும். ஓகே, இந்த கோலன் வச்சு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஓகே, இது நமக்கு என்ன தரும் அப்படின்னா ஒரு அரேவை வந்து நமக்கு தரும். ஸோ அந்த அரேவை நான் வந்து இப்போ ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னு. ஸோ நமக்கு தெரியுதா 15 அது ஒரு ஸ்ட்ரிங்காகவும் 30 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்காகவும் ஒரு அரேவாக நமக்கு வந்து இன்புட்டாக வருது. அது ஸ்ட்ரிங்காக தான் வருது. ஓகேவா, ஸோ நம்ம அதை வந்து நம்பராக மாற்றுறது நம்மளோட வேலை தான். ஸோ இப்போ வந்து நான் நம்பர்ஸாக மாற்றுறேன். ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கை நம்பராக மாற்றுறதுக்கு ஜாவாஸ்கிரிப்டில் பார்சின்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஐட்டம்ஸை ஆஃப் 0 அரேயில் ஃபஸ்ட் லிமிட்டில் 15 இருக்கு இல்லையா, அதை 15 வந்து நான் இன்ட்டாக மாற்றிக்கிறேன், நம்பராக மாற்றிக்கிறேன். அப்புறம் இருக்கிறது வந்து மினிட்ஸாக மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ டன். ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், பிரிண்ட் பண்ணி பார்த்து செக் பண்ணிக்கணும். ஸோ ஹவர்ஸ் எப்படி மாறி இருக்குது, மினிட்ஸ் எப்படி மாறி இருக்குது அப்படின்றத. ஸோ ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தா தெரியுது 15 and 30 கரெக்டாக நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 24 hours ஃபார்மேட்டுக்கான ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம்.
ஸோ அந்த ஸ்ட்ரிங்க்கு ஒரு வேரியபிள் வேணும் கரெக்டாக. ஸோ அவுட்புட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் வச்சுக்கிறேன். அது வந்து இனிஷியலாக எம்டியாக இருக்குது. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஹவர்ஸை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஹவர்ஸ் வந்து நமக்கு என்னெல்லாம் வரலாம் அப்படின்னா ஹவர்ஸ் 0வாக வரலாம். ஓகேவா. ஹவர்ஸ் 0வாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அவுட்புட்டில் நம்ம சிம்பிளி ஒரு 12 அப்படின்னு சொல்லி அப்பன் பண்ணால் போதும். ஓகேவா. ஸோ அவுட்புட்டுங்கிறது ஒரு வேரியபிள், அதில் 12 அப்படிங்கிறத நம்ம அப்பன் பண்ணிக்கிறோம். ஓகேவா. ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன் அவுட்புட்டை. ஓகே. ஸோ இப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாம். எங்கே ஓகே. ஸோ இது எங்கே பிரிண்ட் ஆகுது. ஓகே. ஸோ இது வந்து இன்புட்டு. ஸோ அவுட்புட் வந்து இப்போ எதுவுமே பிரிண்ட் ஆகலை. ஏன் அவுட்புட் பிரிண்ட் ஆகலை. ஏன்னா அவுட்புட் வந்து நம்ம 0ன்னு கொடுக்கல. இப்போ இன்கேஸ் 0 0 அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ 12 அப்படின்னு நமக்கு வருது. ஏன்னா மிட் நைட்டில் 00ங்கிறது 12 தான் நமக்கு வரணும். ஸோ நெக்ஸ்ட்டு கேஸ் என்னென்னா ஹவர்ஸ் வந்து 12க்கு மேலே இருக்கலாம். ஓகேவா. ஆர் 12க்கு கீழே இருக்கலாம். ஸோ 12க்கு கீழே இருந்துச்சுன்னா நம்மளோட லாஜிக் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 12க்கு கீழேன்னா என்ன அர்த்தம். ஸோ 0 ஹவர்ஸ்ன்றது கரெக்ட் தான். அப்படி இல்லைன்னா இப்போ 9:30ங்கிறது 12க்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்படி வந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவுட்புட் அது கூட நம்ம வந்து முன்னாடி வந்து ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். ஓகே. அது கூட நம்ம என்ன பண்ணுறோம், ஆர் நம்ம இந்த இன்டர்போலேஷன் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் 0. அதுக்கப்புறமா நம்ம அந்த ஹவர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இல்லைன்னா நான் ஹவர்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன், எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸோ ஹவர்ஸ் ஓகே. ஸோ தெரியுதா, நம்ம 9:13 கொடுத்துருக்கோம். பட் நமக்கு அவுட்புட்டில் வந்து வெறும் 9 தான் வந்திருக்கு. நமக்கு என்ன வரும்னா 09 வரணும். ஸோ 09க்காக நம்ம முன்னாடி 0வா அப்பன் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் 0 அண்ட் அதுக்குள்ளே வந்து ஹவர்ஸ் அப்படின்றத நான் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து என்ன வருதுன்னா 09 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ 12க்கு மேலே இருக்குது அப்படின்னா இப்போ வந்து இந்த இடத்துல 15. ஸோ 15னா நமக்கு என்ன வரணும் அப்படின்னா 313 வரணும். ஸோ அப்போ 12க்கு மேலே இருக்கலாம், 12 ஆர் 12க்கு மேலே. ஸோ எல்சிஃபில் ஹவர்ஸ் 12க்கு மேலே. ஓகேவா. ஸோ இது சாரி இந்த இடத்துல வந்து 12 கம்மியாக இருக்கலாம், இல்லைன்னா 12ஆக கூட இருக்கலாம். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 12. இது வந்து 12க்கு மேலே. ஓகேவா. ஸோ 12க்கு மேலே என்ன வரணும் அப்படின்னா, ஸோ 12க்கு மேலே போகிறப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஹவர்ஸை வந்து மைனஸ் பண்ணணும். 12 ஹவர்ஸ்லேருந்து 12 வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ ஹவர்ஸ் -12. ஓகேவா. இதை வந்து நம்ம பண்ணணும். மேபி நான் அதை வந்து மைனஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஹவர்ஸ் ஈக்குவல் டு ஹவர்ஸ் -12. ஓகே. ஸோ இப்போ வந்து அதில் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இந்த இடத்துல நான் வேறு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன், ஹவர்ஸ் ரிமைனிங். ஓகேவா. ஸோ ரிமைனிங். ஸோ 12 மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ரிமைனிங் எவ்வளோ இருக்கோ அதை வந்து நம்ம சேர்த்துக்கணும். ஸோ இப்போ அவுட்புட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து 3 அப்படின்னு வருது. ஆக்சுவலி நமக்கு 3ன்னு வரக்கூடாது, 03 அப்படின்னு வரணும். ஓகேவா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இஃப் ரிமைனிங் ஹவர்ஸ் வந்து லெஸ் தென் 10, அதாவது 10க்கு கீழே இருந்தால் தான் அது சிங்கிள் டிஜிட்டில் இருக்கும் கரெக்டாக. ஸோ அப்போ வந்து லெஸ் தென் 3 இருந்துச்சுன்னா மட்டும் என்ன அப்பன் பண்ணோம்னா 0வை முன்னாடி ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ரிமைனிங் ஹவர்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஓகே. இப்போ இன்கேஸ் நம்ம 15க்கு பதிலாக 23ன்னு கொடுக்குறோம். ஓகே. இது ஒர்க் ஆகுதான் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் இது ஒர்க் ஆகலை. ஓகே. நம்ம இங்கேயும் அப்பன் பண்ணுறோம். ஸோ இதனால தான் ஒர்க் ஆகலை. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன வருதுன்னா 03 அப்படின்னு நமக்கு வருது. ஓகேவா. இப்போ என்னென்னா இப்போ நம்ம இந்த இடத்துல 23ன்னு நம்ம கொடுக்கலாம். ஓகே. 23னா 11:30ன்னு அர்த்தம், நைட்டு 11:30. ஸோ அப்போ நமக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், எதுவுமே ஆட் ஆகலை. ஓகே. நான் எல்ஸில் போடணும். ஏன்னா ரிமைனிங் வந்து 23 - 12 வந்து 11 கிட்ட வரும். ஸோ 11 வந்து 10க்கு மேலே. ஓகே. அது 2 டிஜிட்டில் வருது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வர்றதை நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நமக்கு அவுட்புட்டில் என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ 11 அப்படின்றது வருது. ஸோ ஹவர்ஸ் அப்படிங்கிற செக்ஷனை நம்ம இந்த இடத்துல 3 லாஜிக் இருக்குது. இந்த 3 லாஜிக்கையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு கோலன் வைக்கணும். ஓகேவா. ஸோ அவுட்புட்டில் ஒரு கோலன் ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம அப்பன் பண்ணிக்கலாம். ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால் மினிட்ஸ். ஸோ மினிட்ஸ் அப்படிங்கிறத நம்ம அப்படியே என்ன வருதோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ மினிட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ கொடுத்துருக்கிறது வந்து 11:30. ஸோ 11:30 அப்படியே வருது. இன்கேஸ் 11:30க்கு பதிலாக ஸோ 23:30க்கு பதிலாக 11:09 வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து 09 வரணும், பட் இங்கே வெறும் 9 தான் வருது. பிகாஸ் ஏன்னா நம்ம ஸ்ட்ரிங்கை நம்பராக மாற்றும் போது முன்னாடி இருக்க 0 வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ நம்ம இந்த இடத்துல அகைன் ஒரு செக் போடணும். இஃப் மினிட்ஸ் வந்து கிரேட்டர் தென் 10 இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த லாஜிக். ஓகே.
லெஸ் தென் 10 இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 0 வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ மினிட்ஸும் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி மினிட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அகைன் ஒரு கோலன் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, அகைன் ஒரு அதுக்கப்புறம் கோலன் தேவையில்லை. அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் தேவை. ஸோ ஒரு ஸ்பேஸ் வந்து நான் ஆட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இஃப் ஹவர்ஸ் வந்து 12க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா 12 ஆர் 12க்கு மேலே இருந்துச்சுன்னா பிஎம்னு ஆட் ஆகணும். அதுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஏஎம்னு ஆட் ஆகணும். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ரோக்ராமுக்கான லாஜிக். ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து 2309 அப்படிங்கிறது 11:09. ஸோ நம்ம வேறு எக்ஸாம்பிள் என்ன, கார்னர் கேஸ் என்ன, 00ன்னு கொடுத்தா நமக்கு என்ன வரணும், 00 அப்படிங்கிறது midnight 12 AM. ஸோ 12 AM நமக்கு வருது. அதே மாதிரி ஆஃப்டர்நூன் 12 அப்படிங்கிறது 12 PM. ஸோ நமக்கு வந்து 12 PM. இங்கே ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு, 012ன்னு வருது. ஏன் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஓகே, ஸோ 12 இருந்துச்சு அப்படின்னா நம்ம முன்னாடி வந்து 0 ஆட் பண்ண தேவையில்லை. ஓகேவா, ஓகே, இங்கே வந்து ஈக்குவல் டு பண்ணணும். ஓகே, எங்கேயோ தப்பு நடந்திருக்கு கைஸ். என்ன அப்படின்னா, ஓகே, நம்ம வந்து இங்கே வந்து 12 கொடுத்துருக்கோம். ஸோ 12 அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, ஓகே ஓகே, ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல இன்னொரு கேஸ் இருக்குது. இன்னொரு கேஸ் என்னென்னா, ஹவர்ஸ் வந்து எக்ஸாக்டாக 12 இருக்குன்னு வச்சுக்கலாம். எக்ஸாக்டாக 12 இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த முன்னாடி வந்து ப்ரிஃபிக்ஸ் 0 வந்து ஆட் பண்ண தேவையில்லை அவுட்புட்டில். ஸோ வெறும் ஹவர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஹவர் 0வாக இருந்தால் 12 ஆட் பண்ணணும். அதே மாதிரி ஹவர்ஸ் 12 இருந்தாலும் 12 தான் ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ மேபி அப்போ இந்த ரெண்டு கண்டிஷனையும் நம்ம சேர்த்துடலாம். ஹவர்ஸ் 0வாக இருந்தாலும் ஹவர்ஸ் 12 இருந்தாலும் நம்ம வந்து 12 தான் ஆட் பண்ண போகிறோம் ஹவர்ஸ் செக்ஷனில். அது 12க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா முன்னாடி 0 ஆட் பண்ணணும். 12க்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டு, 12க்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா 12 மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ கரெக்ட். ஸோ இப்போ வந்து 12 PM நமக்கு வருது. அதே மாதிரி அகைன் 00 கொடுத்து ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். 00, ஓகே, இதுவும் கரெக்டு. வேறு என்ன நம்ம வச்சுக்கலாம், 15:30 வந்து செக் பண்ணியாச்சு. ஓகே ஓகே 15:30 வந்து அகைன் ஏதோ தப்பு நடந்திருக்கு. சாரி, இங்கே வந்து இன்புட்டில் வந்து நான் இங்கே இதாக கொடுத்துட்டேன். ஸோ 15:30 வந்து கரெக்டாக வருது, 3:30 PM. ஓகே, ஸோ ஐ திங்க் எல்லா கேசஸுமே நமக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இதில் வந்து நம்ம கோட் வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறது மாதிரி ஏதாச்சும் லைக் இஃப் எல்ஸ் வந்து மாற்றுற மாதிரி ஏதாச்சும் இருந்தால் அதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, பட் ஓவராலாக நம்ம இந்த இடத்துல ஒரு 24 ஹவர்ஸ் ஃபார்மேட்டில் நமக்கு ஒரு ஸ்ட்ரிங் வருது. அந்த 12 ஹவர்ஸ் ஃபார்மேட்டுக்கு இன்னொரு ஸ்ட்ரிங்கு, அதை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஸோ இதே லாஜிக் வந்து நம்ம நிறையா டேட் ஃபங்க்ஷனாலிட்டி ஒரு லாங்குவேஜில் இருக்கும், அது யூஸ் பண்ணி நம்மளால் சால்வ் பண்ண முடியும். பட் இது ஓவராலாக இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் ப்ராப்ளம், அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் இந்த ப்ராப்ளம் வச்சுருந்தேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். டிஸ்கார்ட் சர்வர்னு ஒன்று இருக்குது, அதில் உங்களோட கொஷின்ஸ் எதுனாலும் நீங்கள் கேட்கலாம். அந்த சேட்டில் வந்து நான் அவைலபிளாக இருப்பேன், நீங்கள் வந்து எனக்கு மெசேஜும் பண்ணலாம். டவுட்ஸ் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் கோட் வித் விக்கியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ப்ரோக்ராமிங் கற்றுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.